அத்தை பொண்ணு பிக்கப் பண்ணிடுவோம். இங்க பாருங்க தலைவரே, குடும்ப மானத்தை இப்படி காத்துல பறக்க விடுறாளே. ஏய், இவன கிரிக்கெட் பாலா புடிச்சிட்டு கத்திக்கிட்டு இருக்க? ஐயோ நீங்களா? சாரி மாமா, நான் அருண் நினைச்சிட்டேன். அருணுன்னு நினைச்சியா? டே அருண், இங்க வாடா. இவன் அருண், இவன் 2 அடி, இவன் 6 அடி. வித்தியாசம் தெரியாது? இவனை இப்படி பிடிக்கணும், இவனை இப்படி பிடிக்கணும். அப்ப நான் வேணும் தான் கட்டி பிடிச்சேன்னு நினைக்கிறேன். அது இல்லடா, நீ தெரிஞ்சு கட்டி பிடிச்சே தெரியாம கட்டி பிடிச்ச. பாக்குறவங்களுக்கு தப்பா தெரியாது, பேட் ஹாபிட் நினைக்க மாட்டாங்க. டே அருண், போ அப்படி. நீ போ இப்படி. டேய் டேய், வா அப்படி. ஏண்டா, அவதான் கண்ணை கட்டி இருந்தா உன்னை தெரியாம கட்டி பிடிச்சிட்டா. நீ ஏன் தெரிஞ்சு சைலண்டா இருந்த? அவ கம்முன்னு இருந்தால அதான் நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆண்டவா, நீ ஏதாவது தப்பா நினைச்சிட்டே மச்சான்? ஆமாடா, நான் உன்னை தப்பா தான் நினைச்சேன். ஐயோ. இந்த பார், இனிமே நீ நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னா நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும். என்ன பார்க்க வீட்டுக்கோ தோப்புக்கோ வரக்கூடாது. அதே மீறி உனக்கு ஏதாவது ஹெல்ப் என்கிட்ட வேணும்னு நினைச்சா கட்சி ஆபீஸ்க்கு வா. கட்சி ஆபீஸ்க்கு உங்க அத்தை பொண்ணு வரும்.